இப்ப ரீசென்ட்டா கோபி சுதாகர் வந்து நார்த் சைன் பரிதாபங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் ரிசர்வ் பண்ணி வந்திருக்கேன்டா. நாங்களே ரிசர்வ் பண்ணிருக்கோம். ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்கேன்டா நானு. நானும் டிக்கெட் வச்சிருக்கேன். டிக்கெட் இருந்தா டிக்கெட் காமிப்பேன் சார். இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அது. அந்த வீடியோ வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஒரு சில மக்கள் மட்டும் அந்த வீடியோ மேல வன்மத்தை கேட்கறாங்க. ஏப்பா எப்ப பார்த்தாலும் இந்த நார்த் இந்தியன்ஸ் பத்தியே வீடியோ போடுவீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அவங்கள பத்தி ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுதான் நீங்க வந்து உங்க லைக்ஸையும் வியூஸையும் ஏத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பேசுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியனுக்கு சொம்பு தூக்குற சில அதிமேதாவிகள். ஏன்னா அவங்களுக்கே சொம்பு தூக்குறாங்கன்னு இவங்க எப்பேற்பட்ட ஆளுகளா இருப்பாங்கன்னு நீங்க பாத்துக்கங்க. ஒருவேளை அந்த வீடியோல வர்றதெல்லாம் பொய்யா இவங்களே ஃபேக்கா கிரியேட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ட்ரெயின்ல வரும்போது அந்த மாதிரி சேட்டைகளை பண்றதில்ல அப்படின்னு சொல்றீங்களா? இவங்க எல்லாருமே ப்ராப்பரா டிக்கெட் எடுத்துட்டு தான் வராங்களா? இல்ல அப்படி ப்ராப்பரா டிக்கெட் எடுத்துட்டு வந்தாலும் அவங்க மக்களுக்கு என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்ற விதமா வந்து எந்த வேலைகளும் பண்றதில்ல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினான ஆளுப்பா, அவங்கள மாதிரி ஆளுங்க யாருமே இருக்க முடியாது, அவங்கள பார்த்து நம்மளாம் ஒழுக்கத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? நீங்க அவங்கள நியாயப்படுத்துறத விட்டுட்டு, அவங்கள பத்தின இந்த மாதிரியான சேட்டைகளை எக்ஸ்போஸ் பண்ற ஒருத்தங்கள நீங்க பாராட்ட தான் செய்யணுமே தவிர்த்து, அவங்கள நீங்க நெகட்டிவிட்டியா பேசக்கூடாது. உங்களோட பர்சனல் அரசியல் ஆதாயங்களுக்காக அவங்கள நீங்க வந்து இப்படி கண்டிக்கிறது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. ஒண்ணும் இல்லைங்க. சென்னையில என் ஃப்ரெண்டு தங்கிக்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. அவரு வந்து பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. அங்க போற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்பே பூரா துப்பி துப்பி வச்சிருக்கானுங்க. எங்க பார்த்தாலும் ப்ரவுன் கலர்ல இருக்குது. பெயிண்டே அடிக்க வேண்டியது இல்ல. ஒரு ப்ரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாரி இருக்குது. அப்படியே அங்க ஸ்டெப்லாம் தாண்டி போனா, அங்க அவனுங்க இருக்கிற இடம் வரைக்கும் எல்லாமே துப்பி துப்பி தான் வச்சிருக்கான். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போ வேண்டியது இருக்குது. என்னடா இப்படி துப்பி வச்சிருக்காங்க? நம்ம ஆளுக்கு அறிவே இல்லையா? அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, டேய் நம்ம ஆளுகளடா அவங்கலாம் நார்த் இந்தியன்ஸா பார்றா அங்க எத்தனை பேர் தங்கியிருக்காங்கன்னு பாரு, எப்படி வச்சிருக்காங்கன்னு பாரு இடத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படித்தான் அவங்களோட டிசிப்ளின் இருக்குது. இப்போ நார்த் இந்தியால வர்றவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி. அவங்களுக்கு இந்த காமனான பேசிக் சென்ஸே வந்து சுத்தமா கிடையாது. அவனுக்கு அந்த இடத்துல துப்பக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் துப்புறானுங்க. ஏன் அப்படி துப்புறானுங்கன்னு தெரியல. அது வந்து துப்புனா அது ஒரு அழகு, அது ஒரு என்னது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கானுங்க போல இருக்குது. இது ஒரு ஆர்ட். இந்த கலைங்கிறது செவுத்துல போய் துப்புறங்கிறது, இந்த இடத்துல போற வர நடைபாதையில துப்புறங்கிறது ஒரு ஆர்ட். இவனை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு நினைச்சுக்கிறானுங்க அந்த நம்ம அவங்கள. இவனுங்க ட்ரெயின்ல டிக்கெட்டே எடுத்துட்டு வர மாட்டானுங்க. அதே மாதிரி ரிசர்வ்டு ஏரியாலையும் போய் உட்காந்துக்குவானுங்க. சின்ன கேப் கிடைச்சா அங்கே போய் உட்காந்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன மாதிரி தான் இன்ஜினில் போய் ஏறிக்கிறானுங்க, மேலே ஏறிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டில் போய் உட்காந்துக்கிறானுங்க. டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு அந்த ஸ்டேஷன் வர வரைக்கும் வெளியே வர்றதே கிடையாது. நிறைய லேடிஸு, நிறைய வயசானவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. உள்ளே யார் இருக்கா எவனுக்குமே தெரியாது. அந்த ஸ்டேஷன் போய் நின்னா தான் நைஸாக வெளியே ஓடி வந்துடுவானுங்க. இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறானுங்க ட்ரெயினில். அதையெல்லாம் தான் நம்ம கோபி சுதாகர் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு போர்பிடி தூக்குறானுங்க. இப்படி எல்லாம் வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா டேய் உங்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்காடா? அவனுக்கு தான் மண்டையில் மசாலா இல்லை, மூளை இல்லை, ஒரு வெங்காயம் கிடையாதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதாவது அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் எல்லாருமே ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் ஹிந்தியை படிக்க சொல்லிருக்கானுங்க. ஆனால் அவனை அழகாக இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிறானுங்க. ஏன் அவனெல்லாம் நீங்கள் தமிழ் கற்றுக்குங்க, சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? நாங்கள் வந்து பெரும்பான்மையான தமிழ் மக்கள் இங்கிருந்து ஒரு நார்த் இந்தியன் சைடில் மகாராஷ்டிரா, பீகார், ஒரிசா அங்கே இங்கேன்ட்டுலாம் சண்டிகர் அப்படி இப்படின்ட்டு நிறைய இடங்களுக்கு நாங்கள் குடிபெயர்றது இல்லையே, அவங்க தானே வந்துட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு தான் அந்தந்த மாநிலத்தோட மொழியை கற்றுக்க நீங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தணுமே தவிர்த்து, இங்கே வந்தோடனே மொத்தமாக ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஹிந்தி பேசுங்க, ஹிந்தியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போது நம்ம மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார்ல, இஸ்ரோ தலைவர், அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவருக்கு 2 லாங்குவேஜ் தான் தெரியுமா. ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். அவர் சுத்தாத நாள் இல்லை, போகாத இடம் இல்லை, பார்க்காத சயின்டிஸ்ட் இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எனக்கு வந்து ஹிந்தி தேவைப்படல. எனக்கு 2 லாங்குவேஜ் இருக்குது, அதை நான் கற்றுக்கிட்டேன். அது மூலமாக நான் நாடு ஃபுல்லாக சுற்றுறேன். எனக்கு வந்து ஹிந்தி அவசியம் தேவைப்படல. தேவைப்பட்ட அந்த நாட்டில் என்ன பேசுகிறாங்களோ அது எனக்கு தேவைப்பட்ட நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்படி எத்தனை பேர் உண்மையை உறக்க சொன்னாலும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு வர டேக்ஸில் இவ்வளோ தரமாட்டேன், உன்னோட கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கு, அதை தரமாட்டேன், இதை தரமாட்டேன், எதை தான் நீ தருவ? எதுவுமே தரமாட்டேன்னா அப்போது அந்தந்த மாநிலங்களோட சுயாட்சியை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற விதமாக பண்ணால் இது வந்து நாட்டோட என்ன சொல்கிறது, நாட்டோட அதாவது ஓவரால் ஸ்டேட்டுக்கே கொடுக்குற ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும்.
ஏன்னா அவங்கவங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க அந்தந்த கல்ச்சர் பேஸ் பண்ணி அவங்கவுங்க லாங்குவேஜ் பேஸ் பண்ணி சில கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதையெல்லாம் உடைக்கிற விதமாக நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த வழக்கன்ஸை பற்றி பேசும்போது இவனுங்க எல்லாருமே வந்து தங்களை ஸ்டைலாக இருக்கிறத நினச்சிக்கிறானுங்க. படிச்சிருக்கிறானே இல்லையா அது தெரியாது. ஆனால் ஆளை பார்க்குறக்கு அவ்வளோ ஸ்டைலாக வருவானுங்க. மண்டைக்கு நிப்பான் பெயிண்ட் அடிச்சிருப்பானுங்க போல இருக்குது. எல்லோ கலரு, ரெட் கலரு, இங்கே இருக்கிற நம்ம புள்ளிங்களாம் தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவனுங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியறதில்ல. அதுபோக நம்மளாம் வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்மளாம் ஹெட்ஃபோன் போட்டு ஏதோ வீடியோஸ் பார்க்குறத ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்போம். இல்லை பேசுகிறதும் அப்படித்தான். நாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி தனியாக போய் பேசுவோம். இவனுங்க அப்படி கிடையாது. ஃபோன் வந்தால் கியா போலோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, யார் கூட போயிட்டு இருந்தாலும் சரி, மக்கள் எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலு வேறு என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிக் ஏரியா, எந்த ஏரியா வந்தாலும் சரி, இவனுக்கு பாட்டுக்கு பாட்டை போட்டுட்டு ஃபுல்லாக அண்டர் வால்யூம் வந்து அண்டரில் வச்சுக்குவானுங்க. வச்சுட்டு தான் பாட்டே கேட்பானுங்க. அது அவன் காதை கிழிஞ்சிரு, கூட இருக்கிற நம்ம காதும் சேர்ந்து கிழிஞ்சிரு. ஆனால் அவனுக்கு அப்படி கேட்டால் தான் ஒரு மன ஆறுதல். அப்படித்தான் வந்து பப்ளிக் நாய்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொது இடங்களில் ரொம்ப நாய்ஸாக டிஸ்டர்ப் பண்ணுறது இவனுங்களை விட வேற யாருமே வந்து அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த வேலையை தெளிவாக செய்வானுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, திறமையில மிகப்பெரிய ஆளாக இருக்கிறவங்க ஒரு தொழில் கற்றுக்கிறதுல நம்பர் இருக்கிறானுங்க. எங்கேயோ இருந்து வர்றானுங்க, இங்கே வந்தால் கார்பெண்டர் வேலை செய்கிறானுங்க, அதுக்கப்புறம் மளிகை கடை வச்சுருக்கானுங்க, அப்புறம் சலூன் கடை வச்சுருக்கானுங்க, அதுக்கப்புறமா என்னென்ன இருக்கிற எல்லா கடையும் வச்சுருக்கானுங்க. டெலிஃபோன், இந்த ஃபோன் ரீசார்ஜ் கடை, ஃபோன் ரிப்பேர் கடை, புது ஃபோன்ஸ் விற்கிறது, அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் விற்கிறது, இந்த மாதிரி எல்லா கடைகளும் போட்டாச்சு. அது நம்ம ஊர்லேயே போட்டாச்சு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காருங்க. ஆனால் நம்ம ஆளுகள்லாம் வந்து எங்கே இருக்கானுன்னே தெரியல. உங்களோட வேலையாவது செய்கிறா, இல்லை உங்கள் அப்பா அம்மா செஞ்ச வேலையாவது பாடுறான்னா அதுவும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஆனால் சும்மாவே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அவங்க பரம்பரை தொழிலும் செய்கிறதில்ல, இல்லை படித்து நல்ல ஒரு போஸ்டிங் போயும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து அவன் தான் உட்காந்துருக்கான். நார்த் இந்தியன் தான் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு தமிழும் தெரியுறதில்ல, அவனுக்கே ஹிந்தி மட்டும்தான் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுறதில்ல. அவனுக்கிட்ட போய் நம்ம மல்லு கட்டுறது மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. எதுவுமே வந்து ஒரு ஸ்லிப் எழுதி கொடுத்தா அதில் 1008 குறை சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அது தெரியல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்மளாம் நம்மளோட இடத்த வந்து அவனுக்கு விட்டு கொடுத்துட்ருக்குறோம். நம்மளாம் என்னைக்கு திருந்து போகிறோன்னு தெரியல. நீ படித்து முன்னேறி அவனை துரத்திட்டு போட்டு நீ உட்காரணும். அதை போட்டு நான் இந்த வேலைக்கு தான் போவேன், நான் படித்ததுக்கு தான் வேலைக்கு போவேன், இல்லை நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தா நாளைக்கு ஒரே ஒரு இந்தியா தான் இருக்கும். அது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, எல்லா இந்தியா ஒன்றா மாதிரி போயிடும். அதனால் உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி கோபி பண்ண விஷயங்கள் எதுவுமே வந்து தப்பாக தெரியல, கரெக்டான விஷயங்களை தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க மேலே இருக்கிற வன்மத்தை கக்கிறதை விட்டுட்டு இன்றைக்கி அவங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் எது தேவைப்படுது, எது தேவைப்படாது, அவங்க நல்லது என்ன, கெட்டது என்ன, டிசிப்ளின் என்ன, பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு எஜுகேட் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.